ஐயரே, நான் உங்களிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவதும் ஏற்றதாக இருக்கிறது. இயேசு ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாயிருக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருவார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆவியானவர் புறாவை போல் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே யோவான் இயேசுவை கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் கைவிட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லுங்கள். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் உண்டு, தேவனுடைய வார்த்தையானது பிழைப்பான் எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரே ஆனால் எங்கிருந்து நாளைக்கு ஏனெனில் தம்முடைய தூதர்கள் உம்மை காக்கும்படிக்கு அவர் கட்டளைவார் என்றும் உமது பாதம் காலில் விழாதபடிக்கு அவர் கைகால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. உன் தேவனுடைய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்ப என்று சொல்லியிருக்கிறது. பின்பும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, இவர்கள் எல்லாவற்றின் மேலுள்ள இவர்கள் அதிகாரத்தையும் மகிமையும் உனக்கு தருகிறேன். இவர்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவருக்கு இவர்கள் எல்லாவற்றையும் தருகிறேன். எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனுடைய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் கடற்கரை அருகிலும் தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிருக்கின்றது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்க கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, அந்திதேயா சொல்லுனா, நம் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. அம்மா, நான் பார்த்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியலண்ணா. பொடி மீனாவது கிடைச்சா நம்ம நல்லா இருக்கும், நம்ம வியாபாரம் நல்லா போகும். உங்களுக்கு யாருன்னா உதவி செய்வாங்க, பார்க்கலாம். என்ன பண்றதுன்னே தெரியல.
காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சகோதரரே, அங்கே வலை ஆழத்தில் போடுங்கள். நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆகிலும் நீர் சொன்ன வார்த்தையின்படி வலையை ஆழத்தில் வீசுகிறேன். அந்திரையா, வலைய வீசு. இது கைதாளுக்கு இழுக்க முடியல. நம்மளால முடியும், வழிங்கண்ணா. நிறைய மீன் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்திரையா, அதான் இது. நம்ம பக்கத்து பாடலுக்கு உதவி கொடுக்கலாமா? இது யோவான், இங்க வா, எங்களுக்கு வந்து உதவி செய். யோவான், இங்க வா. யாக்கோபே, இங்க வா, எங்களுக்கு உதவி செய். சரிப்பா, வலிப்பா. இல்லையா, நம்ம இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனா அந்த ஐயர் சொன்னபடியே உங்களுக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு. அம்மா, நான் சொன்னபடியே ஆயிடுச்சுண்ணா. மூட்டை கட்டுங்க, சீக்கிரமா மூட்டை கட்டுங்க. வா, இங்கே வா, வா. நிறைய மீன் மாட்டிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மீன் மாட்டிருக்கு. என்னை விட்டு போங்க, நான் பாவியாக.